ரைட். இந்த 30வது வினா சொற்களுக்கு வரவேண்டிய எழுத்துக்களுக்கு சொற்களின் இடம்பெறுகின்ற எழுத்துக்களுக்கு ஆங்கில எழுத்துக்களை குறியீடாக பயன்படுத்தித்தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. ரைட். 3 சொற்கள் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி குறியீட்டு முறையாக பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தன. இம்3 சொற்களும் சரியாக எழுதப்பட்டுள்ள விடை யாது? இப்போ நாங்கள் பார்க்கலாம். இந்த 3லையும் ஒரே எழுத்து உள்ளதை பார்க்கணும். முதலாவது நாங்கள் ரகசிய குறியீடு வந்தால் முதலாவது நுட்பமே நாங்கள் கண்டுபிடிக்கிற என்னண்டா, ஒரே மாதிரியான இலக்கங்களோ எழுத்துக்களோ எங்கேயாலும் இடம்பெறுகுதாண்டு. இப்போ நாங்கள் இந்த விடையில இருந்து பார்ப்போம். தரப்பட்டிருக்கு இங்கே ஒரே வகையான எழுத்துக்கள் சொன்னால் கே இருக்குது, டி இருக்குது, வி இருக்குது. ஆனால் முதல் எழுத்துக்கள் மாற்றமாக காணப்படுகிறது. ரைட். இப்போ நாங்கள் ஒன்றொன்றா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, இங்கு காணப்படுற ஒவ்வொரு எழுத்து, இந்த 3 சொற்கள்லையும் ஏதேனும் ஒவ்வொரு எழுத்து எடுத்து தான் இங்கே இந்த ஆங்கில எழுத்துக்களை அமைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த 3 சொல்லும் சரியாக அமைஞ்சிருக்கிறத பார்ப்போம். நாங்கள் இப்போ பின்னால் இருந்து பார்த்தால் கே இருக்குது, 3 சொல்லையும் கே இருக்குது. இங்கேயும் எல்லா சொல்லையும் பின்னால் உம்மென்னா இருக்குது. அப்போ உம்மென்னா இருக்கிறதுனால நாங்கள் 3 சொல்லுலையும் பின்னால் கே இருக்கிறத நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டோம். ரைட். அடுத்தது பாருங்கள், மூன்று சொல்லுலையும் காணா பின்னால் இருந்து 2வதாக இருக்குது. அதனால் இது உம்மென்னாண்டு நாங்கள் எடுத்துக்கொண்டோம், இதை காணான்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 3 சொல்லுலையும் காவென்னா இருக்குது. அடுத்தது நாங்கள் அதுக்கு முன்னால் உள்ள இலக்கத்துக்கு வரோம். முதல்ல இருந்து 2வது எல்லா இடத்துலையும் வி இருக்குது. அந்த வியை நாங்கள் இங்கென்னான்னு எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ரைட். அப்போ இங்கென்னான்னு எடுத்துக்கொண்டால் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே இல்லை, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 3வது வரியில் இங்கென்னா இருக்குது, 2வது வரியில் இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இல்லை, 1வது வரியில் இந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த இடத்துல வித்தியாசப்படுது. அப்போ நாங்கள் இங்கே இல்லைன்றதுனால இந்த விடையை பெற்றுக்கொள்ள இயலாது, இங்கேயும் பெற்றுக்கொள்ள இயலாது, இங்கே மாத்திரம்தான் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே பிள்ளைகளே, நாங்கள் கண்டுபிடிச்ச அமைப்பில் திரும்ப பாருங்கள். தங்கம் என்ற சொல் இது, அங்கம் என்ற சொல் இது, பங்கம் என்ற சொல் இது. நாங்கள் 3 சொற்களையும் ஒப்பிட்டு நாங்கள் ரகசிய முறையில் இந்த வினாவுக்கு விடையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். மாலை நேரத்தில் பூபதி நடந்து சென்றிருந்த போது அவளது நிழல் பின்னால் விழுந்தது எனின் அவள் எத்திசையை நோக்கி சென்றிருப்பாள். மாலை நேரத்தில் ஒரு பிள்ளை பூபதி செல்லுகின்ற போது அவள நிழல் விழுகிற திசையை கேட்டிருக்குது. அப்போ நிழல் தொடர்பான கேள்விகள் அடிக்கடி வார இதுக்கு நாங்கள் ஒரு வாசகம் வச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பிரதியீடு செய்கிற நேரத்தில் சரியான விடையை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அது காலை நேரத்து கொண்டு மாலை நேரத்து கொண்டு அப்படின்ட்டு வேறு வேறு விதமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ காலை நேரம்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கு வட்ட வடிவமான முகம், இப்படி நாங்கள் எழுத்துக்களை தூரம் தூரம் எழுதி கொள்கிறோம் காலை நேரத்துக்கு. அப்போ நாங்கள் இதுக்கு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இப்படி நாங்கள் திசைகளை குறித்து கொண்டோம். இது பிள்ளை காலை நேரத்தில் போகுமாக இருந்தால். மாலை நேரமாக இருந்தால் இது கொஞ்சம் வித்தியாசப்படுது. இந்த பிள்ளைக்கு வட்ட வடிவமான முகம் என்றதை நாங்கள் மாலைக்கு
வட்ட வடிவமான முகம் இந்த பிள்ளைக்கு இப்படி நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். அப்போ இங்கேயும் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இப்படின்ட்டு தான் நாங்கள் திசைகளை குறித்து கொள்கிறோம். நீங்கள் இதை பாடமாக்கி கொள்ளணும். ரைட். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இப்போ இந்த அட்டவணையை வச்சு கொண்டு நாங்கள் இந்த வினாவுக்கு விடையை தேட போகிறோம். மாலை நேரத்தில், மாலை நேரம்னா கூட இந்த இருக்குது இந்த அட்டவணை, காலை நேரம்னா இந்த அட்டவணை. மாலை நேரத்தில் பூபதி நடந்து சென்றிருந்த போது அவளது நிழல் பின்னால் விழுந்தது. அவளுக்கு பின்னால் விழுந்துச்சாம் அவளோட நிழல். இப்போ நாங்கள் பின்னால், பீனா எங்கே இருக்குன்னு தேட போகிறோம் இந்த அட்டவணையில். இந்த இருக்குது பீனா. அப்போ பீனாவுக்கு கீழால் என்ன இருக்குது? மேற்கு திசை இருக்குது. அப்போ நாங்கள் பின்னால்னு சொன்னால் மேற்கு திசை தான் விடை வருது. அப்போ இவள் மேற்கு நோக்கித்தான் பயணிச்சு இருக்கிறாள். மாலை நேரத்தில் சூரியன் மறைத திசை மேற்கில் பயணிக்கிறதுனால தான் அவளுக்கு பின்னால் நிழல் வருகுது. இது மாதிரி இந்த அட்டவணையை நீங்கள் சரியாக பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சரியான விடையை கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். ரைட். பிள்ளைகள் இந்த அட்டவணையை குறித்து வச்சு கொள்ளுங்க, மறந்துடவானாம். இது மாதிரி கேள்வி வார நேரத்தில் பட்டுன்னு எழுதிடுது, 6 எழுத்து தானே. அப்போ நாங்கள் இது மாதிரியான பயிற்சிகளுக்கு இது மாதிரியான செயற்பாடுகளூடாக விடைகளை சரியாக கண்டுபிடிக்க முடியும். ரைட். நாங்கள் அடுத்த வினாவுக்குள்ளே போவோம். இது ஒரு வெண்ணுருவம் தொடர்பான ஒரு கேள்வி உண்டு. இந்த கேள்வியை பார்க்குற நேரத்தில் இது ஒரு கணித கேள்வி உண்டு, ஆனால் நுண்ணறிவுகளுக்கு கூடுதலாக வார. இப்போ பாருங்கள், இங்கே தரப்பட்டிருக்கிற கேள்வியை கிரிக்கெட், விளையாட்டுக்கள், டென்னிஸ், உதைப்பந்தாட்டம் ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு பின்வரும் உருவில் வகை குறிக்கப்பட்டுள்ளது, அதனை தெரிவு செய்க. இப்போ என்னண்டா, விளையாட்டுக்கள் 3 தரப்பட்டிருக்குது, இங்கே வெண்ணுருவம் தரப்பட்டிருக்குது. இந்த விளையாட்டுக்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது இங்கே பொருத்தமான விடை எது, வெண்ணுருவம் எது அப்படின்னு கேட்கப்பட்டு இருக்குது. ரைட். இப்போ பார்ப்போம். இது இடத்துல விளையாட்டுக்கள் தரப்பட்டிருக்குது. கிரிக்கெட்டும் ஒரு விளையாட்டு தான், டென்னிஸும் ஒரு விளையாட்டு தான், உதைப்பந்தாட்டமும் ஒரு விளையாட்டு தான். அப்போ விளையாட்டுக்குள்ளால தான் கிரிக்கெட்டும் டென்னிஸும் உதைப்பந்தாட்டம் இருக்குது. அப்படி தானே பிள்ளைகள்? இப்போ இந்த விளையாட்டுக்கு முதலாவது இந்த வட்டத்தை எடுப்போம். விளையாட்டுக்கு முதலாவது வட்டம். அதே போல் விளையாட்டுக்குள்ள கிரிக்கெட் ஒரு விளையாட்டு, டென்னிஸ் ஒரு விளையாட்டு, உதைப்பந்தாட்டம் இன்னொரு விளையாட்டு. இப்போ நாங்கள் 3 விளையாட்டு 3 விதம், ஒன்றுக்குள்ளால் ஒன்று இல்லை, அப்படி தானே? அதனால் எங்களுக்கு 3 விளையாட்டு தான் இது. இப்போ இதை பாருங்கள், விளையாட்டுக்குள்ளால ஒரு விளையாட்டு, ஏனைய 2 விளையாட்டு இல்லையாம். படித்தல், படித்தல், அடுத்தது குளித்தல். அப்படி வந்தால் இது பொருந்தும். சரியா? இப்போ விளங்கி இருக்குமோ உங்களுக்கு? நான் நினைக்கிறேன் இங்கே விளையாட்டுகளுக்குள்ளால தான் 3 விளையாட்டுகள் தரப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று வேறு. அப்போ எங்களுக்கு இந்த பெரிய வட்டத்தை விளையாட்டுக்கள் எடுக்கலாம், இந்த வட்டத்தை கிரிக்கெட் எடுக்கலாம், இந்த வட்டத்தை டென்னிஸ் எடுக்கலாம், இந்த வட்டத்தை உதைப்பந்தாட்டம் எடுக்கலாம். விளையாட்டு பிள்ளைகள். ரைட். அப்போ வெண்ணுருவம் தொடர்பாக வர நேரத்தில் இப்படியான கோணத்தில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு சரியான விடையை கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். ரைட். அடுத்தது 33வது கேள்வி. இது ஒரு இலகுவான கேள்வி உண்டு. 33வது கேள்வி ஒரு இலகுவான கேள்வி உண்டு. நிறங்கள் தொடர்பாகத்தான் தரப்பட்டு இருக்குது. ஏபிசிடி எனும் 4 விளையாட்டு மைதானத்தில் காணப்பட்டார்கள். ஏபிசிடின்னு பேர் குறிப்பிட்ட 4 பேர் விளையாட்டு மைதானம் ஒன்றில் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் தொடர்பான
அதில் நிறங்கள் தொடர்பான ஒரு விபரம்தான் இங்கே தரப்பட்டு இருக்குது. அந்த விபரத்தை பார்த்தா பிள்ளைகள் ஏ என்பவர் பச்சை உடுத்திருக்காரு, நீலமும் உடுத்திருக்காரு. பி என்பவர் நீலமும் மஞ்சளும் உடுத்திருக்காரு. சி என்பவர் மஞ்சள் நீலமும் உடுத்திருக்காங்க. டி என்பவர் நீலமும் வெள்ளையும் உடுத்திருக்காங்க. இப்போ கலந்து கலந்து உடுத்திருக்காங்க, மாறி மாறி ஒரே நிறங்களை உடுத்திருக்காங்க. இப்போ கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள், நால்வரும் அணிந்திருந்த ஆடைகளின் நிறங்கள் எத்தனை? அப்போ இந்த 4 பேருமே எத்தனை நிறத்தில் ஆடைகள் அணிஞ்சிருந்தாங்க? இப்போ நாங்கள் இதை லேசாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்ப்போம் எத்தனை நிறம் இருக்குது. இவடத்தில் 1 2 3 4 5 6 7 8 4 பேருக்கு 2 நிறமாக 8 நிறம் தரப்பட்டிருக்குது. ஆனால் 8 வேறு வேறு நிறம் இல்லை, ஒன்றுக்குள்ளால் ஒன்று இருக்குது. அதனால் நாங்கள் கண்டுபிடிப்போம். இங்கே பச்சை இருக்குது, இங்கே நீலம் இருக்குது. இங்கே நீலம் இருக்கிறதால இந்த நீளத்தை வெட்டுவோம். இந்த மஞ்சள் இருக்குது, இந்த மஞ்சள் இருந்த தலை இங்கே மஞ்சளை வெட்டுவோம். இங்கே நீலம் இருந்த தலை இந்த நீளத்தையும் வெட்டுவோம், இந்த நீளத்தையும் வெட்டுவோம். வெள்ளை இருக்குது. இப்போ எத்தனை நிறங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். பச்சை 1, நீலம் 1 2, மஞ்சள் 1 3, வெள்ளை 1 4, விடுபட்ட நிறங்கள். அப்போ மொத்தத்தில் 4 நிறங்கள் மாத்திரம்தான் காணப்படுகிறது. அப்போ இந்த கேள்வி மிகவும் இலகுவான ஒரு கேள்வி உண்டு. நீங்கள் வாசித்து விளங்கி உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியும். ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்குள்ளே போவோம். வரிசை தொடர்பான கேள்வி ஒன்று இருக்குது. பாத்திமா வரிசை ஒன்றில் நிற்கின்றாள். பாத்திமா என்ன செய்யறாளாம்? வரிசை ஒன்றில் நிற்கிறாள். முன்னால் இருந்து பார்க்கும்போது 4ஆவதாகவும் பின்னால் இருந்து பார்க்கும்போது 10ஆவது ஆளாகவும் நின்றாள். வரிசை நடுவில் சனாஸ் நின்றான். சனாஸ் எத்தனையாவது ஆளாக நிற்கிறான்? இப்போ கேள்வியாக பாருங்கள், இது வரிசை தொடர்பான வினா உண்டு. இப்போ நாங்கள் வரிசை உண்டு அப்படி நாங்கள் வரைஞ்சு கொள்வோம். இதான் வரிசை. இந்த வரிசையில் பாத்திமா முன்னாலே இருந்து பார்க்குற நேரத்தில் 4ஆவதாகவும் முன்னால் இருந்து பார்த்தா 4ஆவதாக இருக்கலாம். இங்கே இருந்து பார்த்தா பின்னால் இருந்து பார்த்தா 10ஆவது ஆளாக இருக்கலாம். இப்படி பார்த்தா எத்தனாவது ஆள்? 10ஆவது ஆளாக இருக்கலாம். வரிசையில் நடுவில் சனாஸ் நிற்கிறானா? இவரத்தில் சனாஸ் நிற்கிறான், இவரத்தில் சனாஸ் நிற்கிறான். அப்போ சனாஸ் எத்தனாவது ஆளாக நிற்கிறான்? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா பிள்ளைகள், வரிசையில் மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கன்றதை பார்க்கணும். வரிசையில் மொத்தமாக எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கன்றதை பார்க்கணும். அப்போ முன்னாலே இருந்து பார்த்தால் 4ஆவது ஆளாகவும் பின்னால் இருந்து பார்த்தால் 10ஆவது ஆளாகவும் நிற்கிற. இப்போ இதை இலகுவாக 2 முறையில் செய்யலாம். இப்போ இவங்க 2 ஒரே ஆளை தான் 2 இடத்துல குறிச்சிருக்கான். முன்னாலே இருந்து 4 அந்த 4ஐயும் பின்னாலே இருந்து 10 அந்த 10ஐயும் கூட்டுதோம். 10 4 14. நாங்கள் ஒரே ஆளை 2 தடவை எண்ணினதால நாங்கள் ஒன்றை கழிக்கிறோம். கழிச்சால் 13 விடை. அப்போ இந்த வரிசையில் மொத்தமாக 13 பேர் இருக்கிறாங்க. சரிதானே? வரிசையில் மொத்தமாக 13 பேர் நிற்கிறாங்க. 13 பேர் நிற்கிற வரிசையில் தான் பாத்திமா முன்னால் இருந்து பார்த்தா 4ஆவது ஆளாகவும் பின்னால் இருந்து பார்த்தால் 10ஆவது ஆளாகவும் நிற்கிறாள். இப்போ வரிசையில் சரியாக நடுவில் இருக்கிறாளை பார்க்குறேன்டா. எப்போவுமே வரிசையில் மொத்தமாக இருக்கிறவங்களில் எண்ணிக்கை ஒரு ஒற்றை எண்ணில் வந்தால் மாத்திரம்தான் நடுவில் ஒரு ஆள் நிற்பார். இரட்டை எண்ணில் வந்தால் நடுவில் 2 பேர் நிற்பாங்க. அதனால் இரட்டை எண்ணில் அது வராது. இப்போ பார்ப்போம், நாங்கள் இப்படியான வரிசையில் நடுவில் ஒரு ஆள் நிற்கிறாரு. மொத்தம் 13 பேருண்டா. 13 ஒன்றை கழியுங்க 12. 12ண்டா இங்கால 6 பேர், இங்கால 6 பேர், நடுவில் இருக்கிறது தான் சனாஸ். அவர் எத்தனாவது ஆளாக இருக்காரு? 7ஆவது ஆளாக இருக்காரு. சரிதானே? அப்போ 7ஆவது ஆள் 6 6 12 நடுவில் இருக்க சனாஸோட 13 பேர். அப்போ சனாஸ் எத்தனாவது ஆளாக இருக்கிறாரு? 7ஆவது ஆளாக இருக்காரு. இந்த 3ஆவது விடை தான் சரியான விடை. ரைட், உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். நாங்கள் அடுத்த வினாவுக்குள்ளே போவோம்.
இதுக்கும் நாட்காட்டி தொடர்பான ஒரு வினா இடம்பெற்றிருக்குது. இந்த வினாவை நாங்கள் பார்ப்போம். ரைட், இப்போ பாருங்கள், 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 2019க்குள்ளே நாங்கள் முதலாவது வருஷத்தை சொல்லக்குள்ள லீஃப் வருடமா சாதாரண வருடமானு எடுத்துக்கொள்ளணும். அப்போ லீஃப் வருடமா சாதாரண வருடமான பார்த்தா 2019 ஒரு சாதாரண வருடம். அதில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்கப்பட்டிருக்குது. இங்கே பாருங்க பிள்ளைகள், அடுத்த வருஷத்தில் கடைசி நாளாக கேட்கப்பட்டிருக்கு. 2019 ஜனவரி 1 தந்து 2020 டிசம்பர் 31 கேட்டிருக்குது. அப்போ அடுத்த வருஷம் 31. இவ்விடத்தில் எங்களுக்கு 2 வருடங்கள் தொடர்பாகுது. இப்போ பாருங்க பிள்ளைகள், 2019ஆம் ஆண்டு ஜனவரி 1 செவ்வாய்க்கிழமைண்டா 2019 டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமைதான். டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமைதான். ஏண்டா சாதாரண வருடம் ஒன்று தொடங்குற நாளே தான் முடிவு நாளும். அப்போ டிசம்பர் 31 செவ்வாய்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1 எப்போன்றது பார்க்க போனாங்க. இப்போ அடுத்த வருஷத்தை போகிறோம். 2019ஆம் ஆண்டு முடிகிற நாள் செவ்வாய் என்றால் புதன்கிழமை தான் அடுத்த வருஷம். 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1 வந்து எப்போ இங்கே செவ்வாயில் முடிஞ்சதால் இங்கே புதனில் முடியும். இப்போ கேள்விக்கு வரோம் நாங்கள். 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி என்ன நாள்? இப்போ பாருங்கள் பிள்ளைகள், 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 31க்கு வந்துனாங்க. 366வது நாள் வார நேரம். அது சாதாரண வருடம் இல்லை, லீஃப் வருடம். 366வது நாள் வார நேரத்தில் ஒன்றை கூட்டினாங்க. ஜனவரி 1 புதன் என்றால் டிசம்பர் 31 வியாழன். டிசம்பர் 31 வியாழன். இப்போ நல்லா பாருங்க பிள்ளைகள், 2019 ஜனவரி 1 செவ்வாய்க்கிழமைண்டா டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை தான். டிசம்பர் 31 2019ஆம் ஆண்டு முடிஞ்சிட்டா திரும்பி அடுத்த வருஷம் பிறக்குது. எப்போ? 2020 ஜனவரி 1 செவ்வாயில் முடிஞ்சதால புதன்கிழமை தான் புது வருஷம் தொடங்கும் 2020. அப்போ சாதாரண வருடம் மாதிரி இல்லை, லீஃப் வருடத்துக்கு ஒரு நாள் கூடன்றதுனால தொடங்குற நாளே இல்லை, முடிவு நாள். அதுக்கு அடுத்த நாள் தான் முடிவு நாள். அதனால் நாங்கள் தொடங்கின புதன், முடிவு நாள் வியாழன். அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் பிள்ளைகள், இது வியாழக்கிழமை தான் சரியான விடை. ரைட், நாங்கள் 36வது கேள்விக்கு போக போகிறோம். நாங்கள் 36வது சுற்றாடல் சார்ந்த ஒரு வினாவொண்ட தழுவி வந்திருக்குது. இது ஒரு பட்சில்லு சுழலும் போது மற்றைய இரு பட்சில்லுகளும் சுழலத்தக்கதாக இணைக்கப்பட்ட ஏபிசி எனும் 3 பட்சில்லுகள் உருவிற் காட்டப்படுள்ளன. பட்சில்லுகள் தொடர்பான ஒரு வினா உண்டு. பட்சில்லு சி ஆனது அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில் சுழலும் போது, பட்சில்லு சி ஆனது அம்புக்குறி காட்டுற திசை, இந்த பாருங்க அம்புக்குறி காட்டுது, இந்த திசையில் சுழலும் போது ஏபி ஆகிய இரு பட்சில்லுகளும் சுழலும் திசைகள் இடம்பெறும் விடை. பட்சில்லு சுழல்ற ஒரு தியரி இருக்குது பிள்ளைகள். என்னென்னா அதை நீங்கள் சுற்றாடலில் படிப்பீங்க. பட்சில்லு கொண்டு சுழலும் போது பக்கத்தில் உள்ள சில்லு அந்த முதலாவது சுழல்ற முதல் சில்லுக்கு எதிர் திசையில் சுழலும். பட்சில்லு முதல் சில்லுக்கு அடுத்த சில்லு இல்லை, அடுத்த சில்லு அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று ஒரே திசையில் சுழலும். அந்த தீரையை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பட்சில்லு ஒன்று விட்டு ஒன்று ஒரே திசையில் சுழலும், பக்கத்தில் உள்ள சில்லு எதிர் திசையில் சுழலும். இது சுற்றாடலில் உள்ள ஒரு தியரி. இதை ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கொள்ளணும். அப்போ பக்கத்தில் உள்ள சில்லு எப்போவுமே எதிர் திசையில் சுழல, ஒன்று விட்டு ஒன்று எப்போவுமே ஒரே திசையில் சுழலும்.
அப்போ இங்கே பாருங்கள் சி ஆனது இந்த பக்கம் இடப்பக்கம் நோக்கி சுழல பக்கத்தில் உள்ளது எதிர் திசையில் சுழணுமே, பக்கத்தில் உள்ளது இந்த பக்கம் சுழலும். சி இந்த பக்கத்தில் சுழண்டா ஒன்று விட்டு ஒன்றுக்குள்ள இந்த சில்லு ஒன்று விட்டு ஒன்று இந்த பக்கம் சுழலும். இப்போ விளங்கிட்டு தானே பிள்ளைகள், பக்கத்தில் உள்ள சில்லு எதிர் திசை சுழலணும், ஒன்று விட்டு ஒன்று ஒரே திசையில் சுழலணும். ரைட். இப்போ பாருங்கள் கேள்வியை பார்ப்போம். சி ஆனது அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில் சுழலும் போது, சி அம்புக்குறியினால் காட்டப்பட்ட திசையில் சுழல்ற நேரத்தில் ஏபி ஆகிய இரு பட்சில்லுகளும், இப்போ கேட்குற கேள்வி இந்த ஏயையும் பியையும் சுழலும் திசைகள் இடம்பெறும் விடை. இப்போ பாருங்க இந்த ஏ வந்து இந்த பக்கம் சுழன்றிருக்குது, பி அம்புக்குறி இந்த பக்கம், எது விடை இப்போ கண்டுபிடிங்க பிள்ளைகள். இங்கே பாருங்க ரெண்டும் இடப்பக்கம் நோக்கி சுழலுது, இங்கே ரெண்டும் வலப்பக்கம் நோக்கி சுழலுது. இந்த பாருங்க இதுதான் சரியான விடை. ஏ வந்து இடப்பக்கம் நோக்கியும் பி வந்து வலப்பக்கம் நோக்கியும், அப்போ முதலாவது விடை தான் சரி. இந்த தியரியை பிள்ளைகள் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு கொண்டால் உங்களுக்கு பட்சில்ல தொடர்பான எப்படியான எந்த மாதிரியான கேள்வி வந்தாலும் உங்களுக்கு லேசாக விடை அளிக்க முடியும். ரைட். நாங்கள் 37வது கேள்விக்கு போவோம். ரைட். இந்த உருவில் வினாக்குறியிடப்பட்ட இடத்திற்கு பொருத்தமான எண் யாது? இந்த உருவில் வினாக்குறி ஒன்று தரப்பட்டிருக்கு, இந்த இடத்துக்கு எந்த இலக்கம் வரணும் அப்படின்ட்டு இதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். இதை பார்க்குற பார்வையிலே நாங்கள் கணித செய்கைகளை இலகுவாக செய்வதனூடாக விடையை கண்டுபிடிக்கலாம். ரைட். பாருங்கள் இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 18 இருக்குது. இப்படி பார்க்குற நேரமே உங்களுக்கு ஏதாவது ஒன்று இமேஜுக்கு வந்திருக்கும். 6 இங்கே 3 இங்கே 18 என்ன செய்யப்பட்டிருக்கும்? பெருக்கப்பட்டிருக்கும் இல்லையா பிள்ளைகள்? 6ஐ 3ஐயும் பெருக்கினால் 6 தர 3 சமன் 18. அந்த 18 தானே இப்போ இது இருக்கும். நாங்கள் அப்படி ஒப்பிட்டு பார்க்குறோம். ஒப்பிட்டு பார்க்குற நேரம் பெருக்கப்பட்டிருக்குதா, கூட்டுப்பட்டிருக்குதா, கழிப்பட்டிருக்குதா, அல்லது வர்க்கிச்சு போயிருக்குதா, இப்படி இனங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இங்கேயும் 6ஐயும் 4ஐயும் ஏதாலும் ஒரு வகையில் தொடர்படுத்தி பார்த்தா நீங்கள் என்ன செய்கைக்கு உட்படுத்துவாங்க? பெருக்கல். 6ஐ 4ஐயும் பெருக்கினால் 24. அப்போ இந்த 24 வந்திருக்குது. 6 தர 4 சமன் 24. அது மாதிரி 4ஐயும் 9ஐயும் என்ன செஞ்சால் 36 வருது. அப்போ நாங்கள் 9 36 பெருக்கிறோம். 4 தர 9 சமன் 36. அப்போ இவ்வளோத்துக்கு 36 வந்துட்டு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இங்கே செஞ்ச முறைகளை கொண்டு வந்து இங்கே ஒப்பிட்டு பார்ப்போம். 3 9 27, 3 தர 9 சமன் 27. அப்போ பொருத்தமான விட 27. அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் பிள்ளைகள். நீங்கள் எதை முதலாவது செய்யணுன்றதை கண்டுபிடிக்கிற எப்படின்னா, உங்களுக்கு வினாக்குறியிடப்பட்ட அப்படி இல்லாட்டி இடைவெளியிடப்பட்ட கட்டத்தை வச்சு கொண்டு தான் நாங்கள் தேடணும். இப்போ பாருங்கள் இடைவெளியிடப்பட்ட கட்டம் இதுன்றதுனால நான் அப்போ முதலாவது தேடினேன் இந்த 18 எப்படி வந்தது தான், ரெண்டாவது தேடினேன் இந்த 24 எப்படி வந்தது, மூணாவது தேடினேன் 36 எப்படி வந்தது. இடைவெளிகள் எங்கெங்கே தரப்பட்டிருக்குதோ அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் தீர்மானிக்கணும் எந்த இலக்கம் ரெண்டை ஒப்பிட்டு விடையை கண்டுபிடிக்கிறேன். ரைட். இப்போ விளங்கியிருக்கும் நான் நினைக்கிறேன் பிள்ளைகள். நாங்கள் இப்போ 38வது வினாவுக்கு போவோம். 38வது வினாவில் செவ்வக வடிவ கம்பி சட்டத்தை ஏ இடத்தினால் வெட்டி விரிப்பதன் மூலம் கிடைக்கும் கம்பியின் நீளம் யாது? செவ்வக வடிவமான ஒரு கம்பி சட்டம் இந்த இருக்குது, இப்படியான ஒரு கம்பி சட்டம் செவ்வக வடிவத்தில் அது இருக்குது. இதை இந்த ஏ இந்த இடத்துல வெட்டுறோம். இப்படி செவ்வக வடிவத்தில் ஒட்டப்பட்ட ஒரு கம்பி சட்டகம் உண்டு. ஏ இடத்தினால் வெட்டி விரிப்பதன் மூலம் கிடைக்கும் கம்பியின் நீளம் யாது? இப்படி இவடத்தால் வெட்டி நாங்கள் என்ன செய்யறோம்? இப்படி நீட்டி விட்டோம். நீட்டி விட்டது பிறகு அங்கே கிடைக்கிற நீளம் யாது அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், இந்த செவ்வகத்தில் சுற்றளவை தான் நாங்கள் காணுதோம். செவ்வகத்தில் சுற்றளவை நாங்கள் காண்றோம். இந்த சுற்றளவை கண்டா இங்கே விட வரும். பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் சுற்றளவை காண்றேன்டா
நீளத்தையும் அகலத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம் கூட்டி விட்டு 2ஆல் பெருக்கினாலும் உங்களுக்கு செவ்வகத்தின் நீளம் வரும். இப்போ பாருங்கள் 2ம் 4ம் இங்கே 2 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த பக்கம் 4ன்னா இந்த பக்கம் 4 இருக்கும். அப்போ 2 ஜோடி பக்கங்கள் சமனாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த 2ஐயும் 4ஐயும் கூட்டினால் 6. அதை நாங்கள் மீண்டும் 2ஆல் பெருக்கினோம்டா மொத்தமாக 12 சென்டிமீட்டர் வரும். அப்படி இல்லைண்டா எல்லாத்தையும் கூட்டுறோம், சுற்றி உள்ள அளவை கூட்டுறது தானே சுற்றளவு நாங்கள் கூட்டுறோம். 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6, 8, 8 4 12 அப்படி கூட்டி கொள்ளலாம். உங்களுக்கு சிலபஸில் பரப்பளவு காண்றதுக்கு வரமாட்டாது, சுற்றளவு காண்றதுக்கு வரும். அது கணித செய்கைகளூடாக வரவும் வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நுண்ணறிவுக்குள்ளே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட், நாங்கள் இப்போ 39வது கேள்விக்கு நாங்கள் போகிறோம். நாளை மறுதினம் 17ஆம் திகதி எனின் நேற்று முன்தினம் என்ன? நாளை மறுதினம் 17வது திகதிண்டா நேற்று முன்தினம் என்ன திகதி? இப்போ பார்ப்போம். நாளை மறுநாள், நாளை மறுதினம் 17ஆம் தேதி. இப்போ நாளைன்னு சொல்லக்குள்ள இன்றைக்கு ஒரு நாள் இருக்குதானே, இன்றைய நாளை இப்படி நாங்கள் குறித்து கொள்கிறோம். இன்று. அப்போ இன்றைய நாள் இங்கே சொல்லப்படுது நாளை மறுதினம் 17. அப்போ இது நாளை மறுதினம். அப்போ நாளை மறுதினம் 17ஆம் தேதியாம் எனின் நேற்று முன்தினம் என்ன தேதி? அப்போ இன்றைக்கு நாங்கள் இதை தானே குறிச்சிருக்கோம். அப்போ நேற்று இது, நேற்று முன்தினம் இது, நேற்று முன்தினம். சரிதானே பிள்ளைகள்? இப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த திகதி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ நேற்றுன்றதுனால நாங்கள் பின்னுக்கு வரப்போகிறோம் பிள்ளைகள். 17, இங்கே 16, இங்கே 15, இங்கே 14, இங்கே 13. அப்போ நேற்று முன்தினம் என்ன திகதி? 13. நாங்கள் 14லேருந்து ஒன்றோட குறைச்சி கொண்டு வரோம். அப்போ 13. விடை வந்து 13ஆம் திகதி. பிள்ளைகள் இது மாதிரியான ஒரு கேள்வி வார நேரத்தில் பிள்ளைகள் நீங்கள் இதே அமைப்பில் குறித்து கொண்டால் இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இதே அமைப்பில் குறிக்காமல் மனதால் நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் உங்களுக்கு விடைகளில் தவறுகள் வரலாம். ரைட், இப்போ நாங்கள் 40வது கேள்விக்கு போவோம். இதே ஒரு நாட்காட்டி தொடர்பான ஒரு கேள்வி உண்டு. ஜனவரி மாதத்தில் சரி நடுவே வரும் திகதி யாது? இதுக்கு நீங்கள் ஞாபகத்தில் வச்சு கொண்டாலே பொருத்தமாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். சரி நடுவில் இருக்கிறவர் வரிசை கணக்கில் ஞாபகப்படுத்தினேன். சரி நடுவே இருக்கிறவரை பார்க்குறேன்னு சொன்னால் அங்கே மொத்தமாக ஒரு ஒற்றை இலக்கத்தில் தான் ஆட்கள் இருக்கணும். வரிசை ஒன்றில் நிற்கிற நபர்கள் தொடர்பாக பார்க்குற நேரம் அங்கே மொத்தமாக நிற்கிறவங்க ஒற்றை இலக்கத்தில் இருக்கணும். இரட்டை இலக்கத்தில் இருந்தால் நடுவில் இருக்கிறவரை கண்டுபிடிக்கலை. ஏன்னா நடுவில் 2 பேர் இருப்பாங்க. அதனால் ஜனவரி மாதத்தில் சரி நடுவே. இப்போ இங்கே ஜனவரி மாதம் எடுக்கப்பட்டால் ஜனவரி மாதத்தில் 31 நாட்கள் காணப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் 31 நாட்கள். அப்போ இது ஒரு ஒற்றையாக இருப்பதனால ஜனவரி மாதத்தை நான் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். சரிதானே? அதே மாதிரி 30 நாட்களை கொண்ட மாதத்தை எங்களுக்கு எடுக்க இயலாது. 30 நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் நடுநாள கேள்வியாக ஒரு நாளும் கேட்குறேன். அது ஒரு இரட்டை இலக்கமாக இருக்கிறதால நடுநாள ஒரு நாளும் கேட்குறேன். அப்போ ஜனவரி மாதத்தை கேட்குற 31 நாள் இருக்குன்னதுனால. அப்போ பிள்ளைகள் பாருங்கள், 31 நாளாக இருந்தால் இவட நடு அங்காலையும் இங்காலையும் 2 பாதி இருக்குது. 31 நாளாக இருந்தால் இங்கால 15 இங்கால 15 நாட்கள் இருக்குது. நடுவில் இருக்கிற இந்த 16 வந்து நடு நாள். அப்போ பிள்ளைகள்
இடப்பக்கத்தில் 15 பேர், வலப்பக்கத்தில் 15 பேர் இருப்பாங்க, நடுவில் ஒரு ஆள் இருப்பாங்க. அப்போ 31 பேர் வரிசையில் இருப்பாங்க. நாம் இது மாதிரியான கணக்கு பார்த்துருக்கோம். இப்போ மாதத்தில் இருக்கிற 31 நாளை நடுவில் இருக்கிற நாளை பார்க்குறேன்னு சொன்னால் இப்படி தான். நடுவில் இருக்கிறது 16வது நாள். முன்னுக்கு 15 பின்னுக்கு 15 நாள் இருக்கும். மொத்தத்தில் 31 நாள். அப்போ நாங்கள் 16ஆம் தேதி உங்களோட நாட்காட்டியில் நீங்கள் பார்த்தால் 16க்கு முன்னுக்கு 15 நாளும் பின்னுக்கு 15 நாளும் காணப்பட போகுது. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ இதுக்கு விட 16. எனவே பிள்ளைகளே, நாங்கள் பகுதி 1 வினாத்தாளில் மொத்தமாக 40 வினாக்களை இந்த வினாத்தாளினூடாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய வினாக்களை விரிவாக கலந்துரையாடி இருக்கிறோம். நீங்கள் இதனை மீண்டும் மீண்டும் பார்க்குறதனூடாக உங்களால் இந்த தேர்ச்சிகளை அடைஞ்சு கொள்ள முடியும். எனவே நாங்கள் எதிர்வரக்கூடிய வீடியோக்களில் 2வது மாதிரி வினாத்தாளை நாங்கள் கொண்டு வருவோம். இதனுடைய 2வது பகுதி வினாத்தாள் நடைபெற இருக்கின்றது. அடுத்த வீடியோனூடாக அந்த வினாத்தாளிலே நாங்கள் சந்திப்போம்.